கண்டென்ட் நல்லா நிறைய இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் தான். அதனால் வந்து கேமராலாம் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நாள் வந்து நான் மேடையிலே இருக்குது, என்னை கூடிய சீக்கிரம் வெள்ளித்திரையில் பார்க்கணும். நான் கதாநாயகியாக நடிக்க தயார். ரோபோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள். மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க? என்ன அந்த அங்கே சுற்றிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கோம். இல்லை இப்போ தான் காலையில் இருந்துருச்சு. அப்படியே ஷூட்டிங் போயிட்டு வந்து அப்படியே நேரம் போட்டு புரிஞ்சிச்சு மாப்பிள்ள வச்சிருங்கன்றவேன். ரோபோ சங்கர் மாமா அவர்கள் கூப்பிடலனாலும் வந்துடுறாரு. விமல் வந்து உங்களை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா எப்படி கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு 2 வார்த்தை பேசுகிறீங்க. ஓகே, இப்போலாம் கண்டென்ட் அவங்களே ரெடி பண்ணிகிட்டே வந்துடுறது. முதல்ல கவிதா மேடத்தை பற்றி சொல்லணும். உங்கள் மேடம் சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இந்த படத்தினுடைய குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதல்ல வணக்கங்கள். இப்போது நிறைய நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற தொகுப்பாளர்களெலாம் கூப்பிட்டா நிறைய அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு இப்போ இவங்க வந்து இதற்காக நேரம் ஒதுக்கி தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு இல்லை ஃப்ரீயாக இல்லை, அதுக்கும் கவர் போயிட்டு தான் இருக்குது. அது கவருக்கேற்ற கவர் போயிட்டு தான் இருக்குது. ஒரு நிமிஷம், நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகணும், திங்கக்கிழமை. ஏன்னா நாளைக்கு அங்கே கவரு, எந்த கவரையுமே கவர் பண்ணுறது தான். அதனால் வந்து பாருங்கள், இப்படி இடையில வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. முக்கியமான நிறைய இன்னைக்கு வெளுத்து வாங்க வேண்டியது நிறைய கண்டென்ட் நல்லா நிறைய இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் தான். அதனால் வந்து கேமராலாம் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆளோடைய எக்ஸ்பிரஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும். கரெக்டாக பிடிச்சிக்குங்க. கவிதா மேடம் வந்து இதுக்காக தனியாக ஆஃபீஸ் போட்டு முதல்ல வந்து அந்த தொகுப்பாளனினா ஒரு விழாவை எடுத்து பேசுகிறது எப்படின்னு, ஒவ்வொருத்தரையும் வந்து மேடையில் கூப்பிட்றது எப்படின்னு அவ்வளவு அழகாக தெளிவாக அதை எழுதிட்டு வர்றாங்கல்ல, அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கவிதா மேடத்துக்கு. இப்போ தேனப்பண்ண சொன்ன மாதிரி இப்போ அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இப்போ அவங்க இல்லை மேடம் இருங்க, நீங்கள் ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க மேடம், சொல்லிடுறேன் மேடம். எவ்வளோ நாள் வந்து நான் மேடையிலே இருக்குது, என்னை கூடிய சீக்கிரம் வெள்ளித்திரையில் பார்க்கணும். நான் கதாநாயகியாக நடிக்க தயார். ரோபோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள். அதை நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக நடிக்கிறேன். பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை. அதை கேட்டவுடனே தேனப்பண்ணன் சொன்னாரு, நான் அந்த படத்தில் வில்லனாக நடிக்க தயார். இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒருவர் தயாரிப்பாளராகவும் தயார் என்று சொல்லிவிட்டார். கூடிய விரைவில் இங்கே நிற்கக்கூடிய கவிதா அவர்கள் சிலுவென மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு நடுவிலே உட்கார்ந்திருந்து உங்களிடம் காட்சி தருவார்கள் என்று இந்த மேடையில் கூறுகிறேன். இந்த செய்தியை தலைப்பு செய்தியா வரணும். படுத்துளை தலைப்பே வந்து கவிதா. ஏன்னா இப்ப அவங்க வந்து சாலிகிராமத்திலேயே கவிதா ஸ்ட்ரீட்னு வைக்கல, கவிதா ஏர்போர்ட்னு வைக்கலாமே, அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. அதனால தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை, அவங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க இல்லைன்னு பரிசீலனை பண்ணுங்க. கருகரு கவிதா டைட்டில் சொல்லிட்டாரு, கருகரு கவிதா. ஓகே, அவங்கள விட்டுருவோம். அடுத்து நம்ம விஷயத்துக்கு வரேன். முதல்ல ஜெய் பேபி இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய நம்பர் எனக்கு கிடைக்கல சார், கிடைச்சிருந்தா குடும்பத்தோட படம் பார்த்த அடுத்த செகண்டே எந்நேரம் ஆனாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய படங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சின்ன படங்கள் வந்து ரொம்ப அழகான படங்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ நிறைய படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதை நாங்கள் குடும்பத்தோடு இந்த ஜெய் பேபி பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் போகும் இடம் வந்து வெகு தூரம் இல்லை. இந்த படத்திற்கான விருதுகள் வந்து நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஊர்வசி மேடத்துக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதற்கு ஒரு பெரிய கைத்தட்டல் ஜெய் பேபிக்கு. அடுத்து நம்மளுடைய படத்துக்கு வர்றேன். இந்த படத்துக்கு முதலில் என்னை வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சது என் உடன்பிறவாத சகோதரர்கள். எனக்கும் சரி, விமல் சாருக்கு, அதான் என் அன்பு மாப்பிள்ளை விமலுக்கு, எல்லாருக்குமே கோகுலண்ணே தாமண்ணே 2 கண்ணு மாதிரி. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்வைட் பண்ணார். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரூபோ வந்துருங்க அப்படின்னு. ஆனால் கூப்பிட்டா கண்டிப்பாக எங்கேனாலும் வந்துடுனே அப்படின்னேன்.
அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வெங்கி என்னை கூப்பிட்டாரு. தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. அண்ணா எங்களுக்குள்ளே தானே இருக்கேன். தம்பி ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் பிரசாத் வரையும் வந்துடுறீங்களா அப்படின்னாரு. என்னண்ணே அப்படின்னேன். இந்த மாதிரி ஆடியோ லான்ச் வச்சுருக்கோம், நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிண்ணே. யாருண்ணே ப்ரொடியூசரு? சும்மா நம்ம கேட்போம்ல யார் டைரக்டர்னு. நம்ம பங்காளி தான், சுந்தர் பங்காளி தான் ப்ரொடியூசரு. ஓஹோ, சுந்தர் பங்காளி இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கார். உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் இல்லை பழக்கம் அப்படின்னேன். அது இருக்கும் தம்பி, ஒரு 25-30 வருஷம் பழக்கம். ஏன்னா இந்த படத்தில் நானும் நடிப்பேன்னு என்ன கூட உங்களுக்கு வரலையாலே, ஒரு செகண்டுனா கூட நான் என் மாப்பிள்ளைக்காக வந்து நடிச்சு கொடுத்துருப்பேன். படத்தில் 2 கேரக்டர் தான் தம்பி. ஒன்று விமல் சார், இன்னொன்று வந்து கருணாசனை. 2 பேர் தான் படம் ஃபுல்லாக. அப்போ நான் கேட்டேன், என்ன பார்த்திபன் சார் மாதிரி ஒத்த செருப்பு மாதிரி இது 2 பேர் தான் படம் ஃபுல்லாக நடிச்சிருக்காங்களா, வேறு யாருமே கிடையாதா அப்படின்னு. கூட ஒரு பணம் நடிச்சிருக்கு தம்பி, பாடி. அந்த பாடியை கூட நான் இருந்திருப்பேனே அப்படின்னு. பாடியெல்லாம் நீங்கள் எப்படி தம்பி, அது நல்லா இருக்காது. ஆனால் பாடியிலே நான் பல லாங்குவேஜ் காட்டுவேனே, அதானே பாடி லாங்குவேஜ். நீங்கள் ஏன் என்னை கூப்பிடலேன்னு. அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக கூப்பிட்டுறேன் அப்படின்னு. எது ஆடியோ லான்ச்சுக்கான்னு கேட்டேன். அதனால் அதுவும் நான் சொல்லிடுறேன், அடுத்த படத்துக்கு இருக்கணும். அப்புறம் எல்லோரும் கூப்பிட்டாங்க. அதே மாதிரி எங்கள் அண்ணன் கருணாசனை வந்து அது ஒரு மண் சார்ந்த குழந்தை. அது பாட்டுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா வாக்கியா வரப்பு தோட்டம் துறவு, தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மாடை மேய்ச்சம்மா, நாய்களுக்கு சாப்பாடு ஊட்டினோமா, ஷூட்டிங்னா அப்படியே மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு அப்படி போயிடுறது, அப்படியே வந்துடுறது. எப்பவுமே எங்கள் அண்ணன் மேலே வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்குது. அண்ணனுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பார்த்திபன் சாருடைய ஸ்டைல் தான். அப்பப்போ நீங்கள் கை தட்டுவீங்கன்றக்காக டக்கு டக்குன்னு யோசிக்கிறது தான். எனக்கு நான் கேமரா பிடிச்சிட்டு உட்காராதீங்க சொல்லிட்டேன். சில பஞ்சஸ் வரப்போ படக்குன்னு நீங்கள் பிடிச்சி கை தட்டினா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் முக்கியமாக தயாரிப்பாளர் சொன்ன இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் பங்காளி அவர் தான் ப்ரொடியூசரு. அவர் இப்போ லைனில் வந்தார். இவரை பற்றி சொன்னார். அவரை பற்றி முக்கியமான விஷயத்த எங்கள் அண்ணன் ஸ்னேகன் சொல்லுவார். அவர் தமிழ் வராதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக தமிழில் ரொம்ப சிறப்பாக சொன்னார். கண்டிப்பாக நியூசிலாந்திலிருந்து உங்களுடைய கனவுகளோடு எங்களுடைய கலைத்தாய் உங்களை இங்கே இழுத்துட்டு வந்திருக்கானா, நீங்கள் போகும் இடமும் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய உயரம் இருக்குது உங்களுக்கு. அதற்கு எங்களுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் பக்கபலமாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு. எப்படி மாப்பிள்ளையும் பங்காளியும் எப்படி இவருக்கு பழக்கம் அப்படின்னு, கிளாஸ்மேட்டு அப்படின்னாங்க. அப்படி ஒரு கிளாஸ்மேட்டுன்னா என்ன கிளாஸ்மேட்டு அப்படின்னு, ஸ்கூலில் படிப்பாங்கள்ல அந்த மாதிரி கிளாஸ்மேட்டு அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி கிளாஸ்மேட்டாக இருக்காது, நீங்கள் கிளாஸில் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஃபுல்லில் இருக்கீங்க. அதாவது படம் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இதற்கான போதை ஒரு கலைஞனுக்கு முக்கியமான போதையே கைத்தட்டல் தான். அந்த கைத்தட்டலும் என்னும் போதை கூடிய விரைவில் இந்த படத்துக்கு வரும். அப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. கடைசியாக இப்போ மாப்பிள்ளைக்கு வர்றேன். மாப்பிள்ளை சும்மா பேசினாலே காது கேட்காது. இதில் உடம்பு வேற சரியில்லையா? இல்லைங்க, எனக்கு ஒரு மன வருத்தம். எல்லாரும் கூப்பிட்டீங்க, என் வீட்டில் நல்லது கெட்டதுன்னா முதல்ல என் மாப்பிள்ளை நிற்பாப்புல. மாப்பிள்ளை வீட்டில் நல்லது கெட்டதுன்னா முதல் ஆளாக நான் நிற்பேன். இப்படி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து மாப்பிள்ளை இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரையும் கூப்பிடாமல் இருக்காருங்க அப்படின்னோடனே அவர் சொன்ன ஒரு பதில், உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உன்னைய இன்வைட் பண்ணணுமா அப்படின்னாரு. அப்படியே பாரதராஜா படம் மாதிரி சலார் சலார் சலார்னு அடித்த மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி இது எங்களுடைய வீட்டு குடும்ப விழா, அதுக்கு அழைப்புதலே தேவையில்லை. சரி பேசிடலாமே அப்படின்னு ஃபோன் பண்ணலாம். கவிதா மேடம் சொன்ன மாதிரி தான், அவர் நார்மலாக பேசினாலும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க? என்ன அந்த அங்கே சுற்றிட்டு போயிட்டு இருக்கோம். இல்லை இப்போ தான் காலையில் இருந்துருச்சு, அப்படியே ஷூட்டிங் போயிட்டு வந்து அப்படியே நேரம் போட்டு புரிஞ்சிச்சு மாப்பிள்ளை வச்சிருங்கன்றுவேன். இப்போ இவருக்கு உடம்பு வேற சரியில்லைன்னா சும்மாவே என் வாயை தூக்கி அவர் காதில் வைக்கணும். இப்போ என் உடம்பையே தூக்கி அவர் காதில் வைக்கணும். ஆமாம் மாமா, காலையிலேருந்து உடம்பு முடியல, ஒரே வயிற்றால வாந்தியமாக இருக்கு. அதுக்காக தான் சொன்னேன், இல்லையா நீங்கள் வந்துடுவீங்க மாமா, என்ன மாமா நீங்கள் எல்லாம் எப்படி மாமா அப்படின்னாப்புல. சரி மாப்பிள்ளை வந்துடுறேன்னு. அதனால் என்னுடைய அன்பு மாப்பிள்ளைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே, அதே மாதிரி கேமராமேன்
பொதுவாக நான் வந்து உயரிய கேமராமேனை பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி உயரத்தில் கேமராமேனை இப்போ தான் நான் பார்க்குறேன். பின்னாடி டிஸ்கஷன்லாம் பயங்கரமாக நடந்துச்சு, நானும் ஸ்னேகனும் பேசிக்கிட்டோம். ஏன்னா இவருக்கெல்லாம் வரும்போதெல்லாம் கிரேன்லாம் வச்சுருக்கவே மாட்டாங்கல்ல. கிரேனுக்கு எதுக்குடா வாடகையை கொடுத்துக்கிட்டு தூக்கி அவர் தலைமையில வைடா, அதுவே ஒரு கிரேன் தான்டா. அவரையே 2 தடவை கீழே உட்காந்து எந்திரிச்சு போக சொல்கிறா, கரெக்டாக இருக்க முடியாதுன்னு. அவர் சொன்னார், காரில் வந்து லைட்டு உட்காரக்கூட இடம் இல்லை. இதெல்லாம் அவங்களுக்கு இல்லை, அவருக்கு பிரச்சனை, அவருக்கு. ஏன்னா கேமரா அப்படி வச்சிருந்தா இவர் படுத்துக்கிட்டு தான் எடுத்திருக்கணும். ஸோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய உச்சத்திற்கு போவார். இந்த மாதிரி அதே மாதிரி இயக்குனர் முக்கியமாக சொல்லணும், எனக்கும் இந்த படத்திற்கும் இந்த பிரசாத் லேபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் இன்றைக்கு காட்சியளித்தார். நானும் வலை வீசி தேடினேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் யார். ஏன்னா ஒரு படம் எடுத்த டைரக்டர்னா என்ன பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியும், வளர்ந்த இயக்குனர்கள் எப்படி வந்து அனுசரித்து போவாங்கன்னு தெரியும். ஆனால் அதுக்கு நடுவில் இப்படியும் ஒரு இயக்குனர், அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட குருவாக இருக்காரு, அவர் ஸ்டூடெண்ட்ன்றப்ப எப்படி இருக்கும், விஷயம் உள்ள ஆள் தான். எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் அப்படி ஓரத்தில் நிற்கிறார். ஒரு தடவை எந்திரிச்சிருக்கேன், அவங்களுக்கே கன்ஃபியூஸ் யார் டைரக்டர்னு. ஸோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். மாப்பிள்ளை எல்லாரோடையும் சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு விழா நாயகன், அவருக்கு 4வது படம். 4வது படம் இல்லை, 40 படம் பண்ணணும். அப்பப்போ மாப்பிள்ளை நானும் கொஞ்சம் கொஞ்சம் நடிப்பேன். மாப்பிள்ளை மன்னர் வகையராக்க போகிறோம், நானும் என் மாப்பிள்ளை இன்னும் ஒன்று சேராமல் இருக்கும். இப்போ அடுத்து எழில் சார் படத்தில் ஒன்று சேர போகிறோம். அதுக்கப்புறம் கலகலப்பில் என்னன்றது தெரியல, எப்படின்னு பார்ப்போம். மாப்பிள்ளை இதெல்லாம் அப்பப்போ போட்டுக்கிறது தான், அது காற்று வாக்கில் அங்கிட்டு போயிடுச்சு, அப்படி போன் கால் வந்துடும், அப்புறம் ஒன்று சேர்ந்துக்குருவோம். அந்த மாதிரி இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கூடுதல் நன்றி அண்ணன் கோவில் அண்ணனும் தாமு அண்ணனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கும் புது இயக்குனர் ராதா பாட்டில் ராதா இயக்குனர், ஜேபிபி இயக்குனர். அண்ணன் சொன்ன மாதிரி நான் அண்ணன் படம் பார்க்கலனே, பார்த்துட்டு உங்களுக்கு விரிவில் சொல்கிறேன். அப்புறம் தாசன்னு நான் சொன்னோன்னே உடனே அதை ஏற்று வந்த எங்கள் அன்பு அண்ணன் SR பிரபாகரன் அவர்கள், தேனப்பண்ணன் அவர்கள், கதாநாயகி அவர்கள், ப்ரொடியூசர்லாம் அப்புறம் சொல்லுவோம், செந்தில்நாதன் அவர்கள், கவிஞர் ஸ்னேகன் அவர்கள். அவர் பாடல் மட்டும் இல்லை, இப்போ வர வர ரீல்ஸ்லேயே வந்து ஃபேமிலிக்குள்ளெல்லாம் பூந்துட்டார். எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு, பையன் எல்லாம் அவங்க ரீல்ஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபேமிலியோட ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அவங்க போடுற ரீல்ஸும் ஒன்றுமே ஒரு கவித்துவமாகவும் ஒரு நல்ல கண்டென்ட்டாகவே தேர்ந்தெடுத்து போடுறாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். அடுத்து மாமா ரோபோ சங்கர் மாமா அவர்கள் கூப்பிடலனாலும் வந்துடுறாரு, ஏன்னா இது அவர் வீட்டு ஃபங்க்ஷன், அதனால் மாமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து நம்ம கோகுல் பங்காளி, இந்த நேரத்தில் வந்து நம்ம தாம் பங்காளி, கோகுல் பங்காளி அவங்க வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இந்த படத்தில் வந்து முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டதே அவங்க வீட்டில் தான். சுந்தர் பங்காளி வந்து இதுமாரி உடனே வாங்க ஒரு சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே போனால் அவங்க 3 பேர் இருந்தாங்க. என்ன பேசுவாங்க, எங்கேயாவது பர்த்டே பார்ட்டி இப்படி ஏதாவது பேசி ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்பாங்கன்ட்டு பார்த்தா இந்த ஒரு படம் எடுக்கலான் இருக்கான். என்ன கருணாசனை நடிக்கிறாரு, கொஞ்சம் கதையை கேட்குறீங்க, அட என்ன உங்களுக்கு உடனே கேட்போம் அப்படின்னா உடனே டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அடுத்த நாளே இந்த கதையை கேட்டோம். அதனால் அந்த படம் வந்து உருவானதே தாம் பங்காளி வீட்டில் தான். அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் வந்தார், கதை சொன்னார், ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம்தான் வந்து ப்ரொடியூசரே நான் மீட் பண்ணோம். எல்லோரும் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் சிவா கல்லரி அவர்கள் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையிலே ஒரு வெளுத்த தாய்ப்பால் தான். ஏன்னா ரொம்ப ஒரு வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப மெனக்கெடுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை பண்ணணும், ஒரு காசுங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர். அந்தளவுக்கு ஒரு நல்ல கதையாக செலக்ட் பண்ணி அதுக்கான கதாபாத்திரங்களுக்கு நல்ல ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணி சிறப்பாக ஒரு டைரக்டரையும் அறிமுகப்படுத்தி
இன்னைக்கு இந்த ஒரு மேடையில் எல்லாரும் உட்காந்துருக்கோம்னா அதுக்கு வந்து சிவா கல்லூரி அவர்கள் ரொம்ப முக்கியமான காரணம். அவர் இதேமாரி நல்ல நல்ல படங்கள்லாம் நடிக்கணும், அதில் நாங்கள்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் மைக்கேல் அவர்கள், ஏன்னா நான் நிறையா வந்து புதுமுக இயக்குனர்களோட வேலை பார்த்துருக்கேன். நான் வேலை பார்த்த புதுமுக இயக்குனர் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கிறாங்க. அந்த வகையில் இவரும் ஒரு பெரிய டைரக்டராக வருவார். ஏன்னா எல்லாருமே நான் ஒரு பசங்களாக இருக்கட்டும், களவாணியாக இருக்கட்டும், நிறைய படங்களில் வந்து எல்லாமே அவங்களோட வாழ்க்கையிலேருந்து சில விஷயங்களை, அவங்க அனுபவப்பட்ட விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ மேலே சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இதுலேயும் நம்ம மைக்கேல் பிரதர் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டை வந்து இந்த ஹீரோ கதாபாத்திரத்து மேலே அந்த ஃபேமிலி இன்சிடெண்ட்லாம் நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்பில் நடந்ததை சொல்லியிருக்கிறாரு. அதனால் அதில் கொஞ்சம் வந்து ஒரு உயிர் இருக்கும், ஜீவன் இருக்கும். நம்ம பார்க்கும்போதும் நமக்கு அந்த இது உணர முடியும். அதனால் வந்து அவர் இனிமேல் வந்து ஒரு பெரிய நல்ல டைரக்டருங்கிற ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவார். நிறைய படங்கள் பண்ணணும். அம்மா, ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்ப அருமையான ஒரு அழகான குடும்பம். அவங்க ஃபேமிலியெலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க. அம்மாவாக இருக்கட்டும், அவங்க சிஸ்டர்ஸ், அப்புறம் அவங்க ஒய்ஃபு, பசங்க எல்லாமே வந்தாங்கன்னா ஒரு ஒரு குடும்பம்னா ஒரு கூட்டாக, ஒரு ஜாலியாக, அது ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பமாக, ஒரு அன்பாக நல்லா இருக்குது. அவங்க குடும்பத்தை பார்க்குறது ரொம்ப பிடிக்குது. நல்ல அருமையான குடும்பம். இந்த குடும்பம் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் அந்த படத்தோட இசையமைப்பாளர் ரகுநந்தன் அண்ணன் அவர்கள், இது 4வது படம் எங்களுக்கு. அவர் சொன்ன மாதிரி இந்த 4 படமே 4 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாடல்களும் ரொம்ப அருமையாக அவர் மெலோடிகள் போட்டிருக்காங்க. இந்த படமும் ஒரு வெற்றி பட வரிசையில் அவருக்கும் எனக்கும் அமையணும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் இருந்தீங்க. அப்புறம் வந்து நம்ம கருணாசனனும் நானும் வந்து ஒரு 15 வருஷம் பழக்கம். ஆனால் படமாக பண்ணது வந்து இதான் ஒரு 15 வருஷம் கழித்து இவ்வளோ அழுத்தமான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஒரு மைக்கேல் பிரதர் மூலயமா வரணும்னு சொல்லி இத்தனை வருஷமாக காத்திருக்கிறதா நினச்சிருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டரு. ரொம்ப அண்ணனும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. அப்புறம் 2-3 நாள் ஷூட்டிங் அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சுது. ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் ஆம்புலன்ஸ்குள்ளே உட்கார வச்சிட்டாங்க. எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாரு. கருணாசனே ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கேமரா வச்சுட்டாங்க. வச்சோன்னே ஓகே, இங்கிட்டு பாருங்கள் பிரதர், இங்கிட்டு பாருங்கள், இதுதான் இப்போ ஒரு அண்ணன் இதை பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்ட்டு நான் வழக்கம் போல் நம்ம நடிப்பை கொட்டணும். உடனே அப்படி இல்லை, லைட்டாக பாருங்கள், கண்ணை சிமிட்டாதீங்க, கண்ணை இங்கிட்டு பாருங்கன்னாரு. ஐயோ அப்படின்ட்டு ஒரு 6-7 டேக் ஆச்சு. அப்புறம் கஷ்டப்பட்டு ஓகே பண்ணியாச்சு. அப்புறம் அடுத்து அண்ணன் வந்தார், கருணாசன், ஃபுல் மேக்கப்போட எல்லாம் போட்டு என்னப்பா ரெடியா அப்படின்னாரு. எனக்கா உள்ளுக்குள்ளே சிரிப்பு. சரி வாங்கினேன் வாங்க அப்படின்ட்டு இங்கிட்டு வச்சாங்க கேமரா. அவர் அண்ணன் உட்காந்தாரு. என்னப்பா டைலாகு? ரைட், ஓகே, ரெடி, ஹலோ, இன்னாரு வித்து இன்னாரு அண்ணே. அப்படி இல்லைண்ணே, எனக்கா அங்கிட்டு சிரிப்பு. இவ்வளோ நேரம் நமக்கு டவுசர் கிழிஞ்சு. அடுத்து அண்ணன் வந்தார், டுமுன்னாரு. பார்த்து நான் அவர் அப்படியே இன்னொரு மாதிரி அப்படியே 3வது டேக்கில் அப்படியே என்னை பார்த்தாரு. இல்லை இப்போ தானே முடிச்சிருக்கேன் நான் அப்படின்னோடனே அப்புறம் அவர் வர 6-7 டேக் போனோம். என்னப்பா அது ரொம்ப இதாக இருக்காப்புல, நல்லா தானே பண்ணுறேன், என்ன ரொம்ப அப்படின்ட்டு. அப்புறம் போக நல்லா வரணும். ஆமாம் நல்லாத்தான் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி பண்ணால் நல்லாத்தான் வரும், நமக்கு வர்றதானே தம்பி நம்ம பண்ண முடியும் இல்லை அப்படின்னாரு. இல்லைண்ணே நல்லா தானே இருக்குது, பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு. அப்புறம் அவரும் 2 நாளைக்கு அப்புறம் இந்த 2 நாள் இந்த ஒரு மாதிரி கஷ்டம் இருந்தது. அதுக்கப்புறம் 3ஆவது நாள்லேருந்து அந்த டேரக்டர் என்ன நினைப்பாருன்னு எனக்கும் புரிஞ்சிருச்சு, அண்ணனுக்கும் புரிஞ்சிருச்சு. ரெடின்ட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு போயிடுச்சு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் டப்பிங் பேசினாங்க. டப்பிங்கில் இப்போ கரெக்டாக என்னையை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. அதேமாதிரி டப்பிங்கில் நான் வேறு சென்னை ஸ்லாங் பேசியிருக்கேன். அதில் போனோன்னே சென்னை ஸ்லாங்னா என்னையா வேயா உட்காரியா ஐயா குந்திரியா சாப்பிட்டியா துண்டியா இது ஜாலியாக பேசிடலாம் அப்படின்ட்டு போனால் துண்டியா இல்லைங்க, அது அந்த தூ போடக்கூடாது, தூ பிரதர் அப்படின்னு. ஐயோ
ஏய் என்ன பண்ணுற இன்னா இல்லை நான் அப்படின்னா ஐயோ இது தான் நாவா ரெண்டு அதை கஷ்டப்பட்டு முடிச்சு டப்பிங் ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் போச்சு, முடிச்சிட்டேன். அண்ணே கரெக்டாக அடுத்து அண்ணே கருணாசனே நைட்டு ஃபோனு, என்னப்பா தம்பி டப்பிங்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேனே. உங்களுக்கு நாளைக்கே எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு. என்ன தம்பி சிரிக்கிற? இல்லைண்ணே இல்லை ஒன்றும் இல்லை, நாளைக்கானே. சரி போயிட்டு வாங்க. தம்பி நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் ட்ராக் வாய்ஸ் பேசி வைக்க சொல்லிட்டேன். போனோடனே அந்த பேசுனதை பார்த்து பேசி விட்ருவேன் அப்படின்ட்டு அண்ணன் ஒரு ஐடியா பண்ணி இப்போ ஃபஸ்ட்டே பேச வச்சுக்க சொல்லிட்டாரு டைரக்டரை. அதுக்கப்புறம் ஈஸியாக போய் ஒரு அண்ணன் பேசி விட்டாரு. அதே அந்த அனுபவங்கிறது. காக்கி அவரும் காக்கி போட்டிருக்காரு. அதனால் ரொம்ப இல்லை அந்த அளவுக்கு ஒரு உன்னிப்பாக வேளாங்கக்கூடிய ஒரு, ஏன்னா நம்ம இந்த மாதிரி படம் நடித்ததில்லை. நம்ம நடித்ததெல்லாம் கலவணி வந்தியா போனியா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது கொஞ்சம் ஒரு 2 பேருமே நானும் அண்ணனும் சரி கொஞ்சம் ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்கோம். அந்த மெனக்கட்டு இது மைக்கேல் அவர்கள் எங்களுக்கு வேலை வாங்கியிருக்காரு. ஒரு நல்ல படம், இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் வேலை செஞ்ச நம்ம கேமராமேன், எடிட்டர் சார் அவர்கள், அந்த கவிஞர் அவர்கள், அவங்க பாட்டு மட்டும் எழுதலை, ஸ்பாட்லேயே ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களில் அவங்களும் ஒருத்தர். அதனால் இந்த படத்தில் வேலை செஞ்ச அனைத்து டெக்னீஷியர்கள், அனைத்து உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதேமாதிரி மேனேஜர் வெங்கட் அண்ணன், கண்ணண்ணன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். யாரையும் விட்டு போயிருந்தால் கூட மன்னிச்சுக்கோங்க. இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக எழுதணும் உங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.